ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த கோழி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கோழி பார்த்திங்கனாக்கா சீட் சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நேராக நிற்கிற மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். வால் தான் நம்ம ஃபஸ்ட்டு பின்ன போகிறோம். வால்லேருந்து தலை வரைக்கும் ஒரு ரவுண்ட்லேயும் இந்த ஷேப் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கோழி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கோழி பின்னுறதுக்கு மொத்தம் 5 ஒயர், ஒரு ஒயரும் 7 அடி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ண இந்த 5 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் வந்துட்டு ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். நான் ஏன் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் இடையில பின்னும் போது சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரை சைடில் வந்துட்டு நம்ம 3 அடி விட போகிறோம். இப்போ 3, இது 3 அடி. இப்போ 3 அடி அளந்தாச்சு. இப்படி மடிச்சுக்கலாம். 3 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ண ஒயர் எடுத்துருக்கேன், சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். ரன்னிங் ஒயர் இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். ஒரு ஒயரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி 2வது ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் இல்லையா, இதை வந்துட்டு ரோலோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 8 அடி எடுத்துக்கோங்க போதும். இப்போது 2வது ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இது 3வது ஒயர். மூணு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ கடைசியாக 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ கட் பண்ண 5 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு நம்ம 3 அடி விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 3 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த கோழியோட வால் ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சிடுவோம். இந்த வால் பின்னுறதுக்காக ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை இந்த 2வது நாட்லேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் லேடர் நாட் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு குட்டியாக ஒயரை விட்டுட்டு இந்த 2வது நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம நார்மலாக ஒரு கூட பின்னுவோம் இல்லையா, சுற்றி அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். லேடர் நாட் யூஸ் பண்ணி பின்ன போகிறோம். கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு 2 முறை கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். லேடர் நாட் எப்படி போடணும்னு தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த ஒயிட் ஒயரில் நாட் போடுறோம். இதுதான் கார்னர் டர்னிங். அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நம்ம பின்னிட்டு வர போகிறோம். பிகினருக்காக இன்னும் ஒரு முறை சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ரன்னிங் ஒயரை வச்சு இது வரைக்கும் பின்னிருக்கும். இப்போ சுற்றி இந்த எண்டு வரைக்கும் இது வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 2வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இப்போது இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் என்ன ஒயர் இருக்கோ ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். பிகினருக்காக இந்த 2வது ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். இப்போது இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பி இந்த ஒயிட் ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து இந்த பக்கம் திருப்பி பக்கத்தில் இந்த ஆரஞ்சு ஒயர் இருக்குது இல்லையா, இதில் நாட் போடுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். குட்டியாக ஒயரை விட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஒயர்லையும் சுற்றி நாட் போட்டு வந்தாச்சு. இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்பில் இப்படி போடணும். இதே நாட்லேயே பாருங்கள், மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். இதுதான் லேடர் நாட். ஃபர்ஸ்ட் டைம் லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து ரெண்டாவது ரவுண்டு நம்ம அதே ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். லேடர் நாட் போட்டு அதுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒயர்லேருந்து ரெண்டாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா, பக்கத்தில் இருக்கிற எல்லா ஒயர்லையும் சுற்றி நாட் போட்டே வரணும். இந்த ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு மூணாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி இந்த வால் பகுதியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ரவுண்டு நம்ம போட போகிறோம். 5 ரவுண்டுக்கு அப்புறம் இந்த கோழியோட ஷேப் நம்ம கொண்டு வருவோம். அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம ஒரு ரவுண்ட்லேயும் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி பாருங்கள், ஒரு ஒயர்லையும் நாட் போட்டு வந்துட்டேன். இப்போது ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட போகிறோம். இப்போது லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். இப்போது ரெண்டாவது ஸ்டெப்பு, ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூஸ் பண்ண இந்த லூப்பில் போடணும். மூணாவது ஸ்டெப்பு, இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான், இதுதான் லேடர் நாட். இப்போ மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேடர் நாட் போட்டுட்டு அடுத்து மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த நாட்டில் லேடர் நாட் போட்டோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மூணாவது ரவுண்டு. இப்போ இதில் லேடர் நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு லேடர் நாட் போட்டுட்டு அடுத்து 4வது ரவுண்டு பின்னணும். இப்போ மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். லேடர் நாட்டும் போட்டு முடிச்சுட்டேன். இன்னும் 2 ரவுண்டு மட்டும்தான் இருக்குது. 5 ரவுண்டு ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். இப்போ 5 ரவுண்டு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, கோழியோட உடம்பு பகுதியை நம்ம ஃபுல்லாக பின்னிடுவோம். ஒரு ரவுண்ட்லேயும் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த உடம்பு பகுதியை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போது சைடில் மட்டும் 2 பக்கத்துலேயும் ஒயிட் ஒயர் இருக்குது பாருங்கள், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். இந்த பக்கமும் 5 ஆரஞ்சு ஒயர் இருக்கும். இதுதான் உங்களுக்கு அடையாளம். இப்போது 2 பக்கத்தில் வந்துட்டு ஒரு பக்கத்தில் முதுகு பகுதியும் ஒரு பக்கத்தில் வயிறு பகுதியும் நம்ம பின்ன போகிறோம். எந்த பக்கத்தில் முதுகு வைக்க போகிறீங்க, எந்த பக்கத்தில் வயிறு வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போது வயிறு பகுதியில் தான் ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த மார்க்கரில் மார்க் வைக்கிறேன் இல்லையா, இந்த பக்கத்தில் தான் நான் வயிறு வந்துட்டு கொண்டு வர போகிறேன். இந்த வயிறோட ஷேப்காக என்ன பண்ண போகிறேன்னாக்கா, பீட்ஸ் இல்லாமல் டியூப் இல்லாமல் பம்கின் பேஸ்கெட் போட்டு காமிச்சிருப்பேன் இல்லையா, அதே மெத்தடு யூஸ் பண்ணி தான் இந்த வயிறோட ஷேப்பை நான் கொண்டு வர போகிறேன். இந்த பக்கத்தில் வந்துட்டு முதுகு வரப்போகுது. முதுகில் எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டியதில்லை. அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் பின்னிட்டு வரலாம். வயிற்று பகுதியில் மட்டும்தான் சின்ன சின்ன சேஞ்ச் ஒரு ரவுண்ட்லேயும் பண்ணுவோம். என்னென்ன நாட்டில் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணுறேன்னு நீங்கள் கிளியராக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு நாட்லேயும் நான் மார்க் வச்சு காமிக்கிறேன். இப்போ முதுகு பகுதியில் இருக்கிற 5 ஆரஞ்சு ஒயர்லேயும் இப்போ நான் நாட் போட்டுட்ருக்கேன். அந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். பம்கின் பேஸ்கெட் பின்னுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்னி இந்த ஷேப்பை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த கோழியை போட்டுடலாம். இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கிறது தேர்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம 4 ரவுண்டில் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி இந்த வயிறை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிடுவோம். 4th ஸ்டெப்லேருந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணி பின்னிக்கிட்டு போவோம். அதாவது கழுத்து பகுதியை பின்னிக்கிட்டு போவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நாட் போட்டோம் முதுகு பகுதியில். இப்போ வயிறு பகுதியில் இந்த ஷேப்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். 6வது ரவுண்டில் இருந்தால் இந்த வயிறு போர்ஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 3வது நாட்டு, இந்த 5வது நாட்டு, இந்த மொத்தம் 3 ஒயரில் மட்டும்தான் ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு வயிறு போர்ஷன் பின்னுறதுக்காக 2.5 அடி ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி உள் பக்கத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் இப்படி சொருக்கிறேன். உங்களால் எவ்வளோ சொருக்க முடியுமோ அவ்வளோ சொருக்கிக்கோங்க. இந்த ஒயரை சொருக்கும் போது பள்ளமாக இருக்கிற பக்கம் வந்துட்டு உள்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெளிப்பக்கத்தில் நம்மளால் நாட் ஈஸியாக போட முடியும். இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு நாட்டில் நமக்கு 2 ஒயர் இந்த மாதிரி போகும். இப்போ இந்த 2 ஒயர்லையும் நாட் போடணும். இப்போ இந்த நாட்டில் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒயரில் நாட் போடுறேன். இப்போ பக்கத்துலேயே இப்போ ஜாயின் பண்ணோம் பாருங்கள், இந்த ஒயர்லையும் நாட் போடுறேன். இந்த நாட் போடும்போது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க, அப்புறம் அந்த ஒயர் வந்துட்டு உருவிட்டு வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு எந்த ஒயரும் ஜாயின் பண்ணக்கூடாது. இதில் அப்படியே நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து இந்த 3வது நாட் இருக்கு இல்லையா, இதில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். 2.5 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை இப்படி உள் பக்கத்தில் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது பள்ளமாக இருக்கிற பக்கம் பாருங்கள், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஒயரோட ரைட் சைடு வெளிப்பக்கம் இருக்கணும். ஓகே, இப்போது 2வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ இந்த நாட்டில் இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். அடுத்து இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் இப்போது நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கு பாருங்கள், இந்த ஒயரில் எந்த ஒயரும் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்படியே நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இந்த 5வது நாட்டு, இந்த 5வது நாட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணணும். அடுத்த ரவுண்டில் இருந்து நான் மார்க்கரில் மார்க் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது கட் பண்ண இந்த 2.5 அடி ஒயரை இப்படி உள் பக்கத்தில் ஜாயின் பண்ணுறேன். பள்ளமாக இருக்கிற பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொருகிக்கோங்க. ஒரு 2 நாட்டில் சொருகுனா கூட போதும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு இந்த நாட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் நாட் போடுறேன். இப்போது வயிறு போர்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. கடைசியாக ஒயிட் ஒயரில் நாட் போடுறேன். இந்த வயிறு போர்ஷன், முதுகு போர்ஷன் ரெண்டும் தனித்தனியாக பிரித்து காமிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு நான் ஒயிட் ஒயராக எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து முதுகில் எந்த ஒரு சேஞ்சும் நம்ம பண்ணவே இல்லை. அடுத்து வயிறு போர்ஷனில் மட்டும் 3 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னிருக்கோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த வயிறு போர்ஷன் அகலமாக வர மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா, ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு 7வது ரவுண்ட் ஆரம்பிக்கணும். லேடர் நாட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு 2 முறை ஸ்லோவாக காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி லேடர் நாட் போடணும். லேடர் நாட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு 2-3 முறை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லேடர் நாட் வந்துடும். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து 7வது ரவுண்டு பின்ன போகிறோம். 7வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவும் நம்ம ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். 7வது ரவுண்ட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னோம்னாக்கா அந்த ஷேப் வந்துட்டு ரொம்ப வயிறு அகலமாக வந்த மாதிரி ஆயிரும். ஸோ 7வது ரவுண்டில் எந்த எக்ஸ்ட்ரா ஒயரும் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு இந்த 7வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 8வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். 8வது ரவுண்டில் வயிறு போர்ஷனில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணுவோம். 8வது ரவுண்ட்லேருந்து வயிறு போர்ஷனில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் மார்க்கர் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7வது ரவுண்டு எப்படி பின்னணும்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வந்துடுங்க. பின்னிட்டு வந்துட்டு இந்த 7வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ 7வது ரவுண்டில் எந்த ஒயரும் ஜாயின் பண்ணாமல் சுற்றி ஒரு ரவுண்டு பின்னிட்டு வந்துட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த வயிறு பகுதி இன்னும் கொஞ்சம் அகலமாக வரணும். அதுக்காக 8வது ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா 4 எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். முதுகில் வந்துட்டு எந்த சேஞ்சும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ ரைட் சைடு இருக்கிற அந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கோழி பின்னிகிட்டே இருக்கும்போது இந்த லேடர் நாட் சப்போஸ் வயிறு பகுதிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். அப்புறம் லேடர் நாட்டும் போட்டு நம்ம பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுங்கனாக்கா வயிறு போர்ஷனில் அந்த லேடர் நாட் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு முதுகுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ரவுண்டில் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னுவோம். அப்புறம் இந்த கழுத்தோட ஷேப்புக்காக டிக்ரீஸ் பண்ணி பின்னுவோம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அந்த வயிறு போர்ஷனில் நம்ம பின்னும்போது லேடர் நாட்டும் இருந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ அடுத்து வயிறு போர்ஷனில் 4 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். நான் இதில் வந்துட்டு மார்க்கரை வச்சு காமிக்கிறேன். இந்த ஒயிட் நாட் தான் உங்களுக்கு அடையாளம். ஓகேவா? இந்த ஒயிட் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இந்த ஒயிட் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டு, அப்புறம் மிடில் இருக்கிற இந்த 2 நாட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், 4 நாட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு, தேர்டு, இது ஃபோர்த் நாட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க் வச்சாச்சு. இந்த மார்க் இருக்கிற நாட்டில் தான் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கிற ஒயர் தான். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயர் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கலாம் இந்த முறை. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி வச்சோன்னாக்கா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் பெட்டர். இப்போ இந்த மார்க் வச்ச நாட்டில் இந்த கொஞ்சம் லாங்கான ஒயர் தான் இது. ஒரு 10 அடி ஒயர் எடுத்திருக்கேன். அதை எப்படி ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதே ஒயர் அளவுக்கு இந்த ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸாக்டாக நமக்கு வரும். இப்போ இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த மேல் பக்கம் போகிற ஒயரை அளந்து கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த ரவுண்டில் இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறது, நாட் போடுறதெல்லாம் நல்லா ஸ்லோவாக பார்க்கலாம். இன்னும் 2 ரவுண்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுவோம். அதில் வந்துட்டு மார்க் மட்டும் வச்சு காமிக்கிறேன். அதில் ஒயரை ஜாயின் பண்ணி நீங்களே பின்னிக்கோங்க. ஏன்னா அதையும் பின்னுறதை காமிச்சோன்னா ரொம்ப பெருசாக போயிடும் வீடியோ. இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 50 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இது நான் ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போது அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரில் எந்த எக்ஸ்ட்ரா ஒயரும் ஜாயின் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்து மார்க் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 நாட்லேயும் இப்படி திருப்பி கொஞ்சம் லாங்காக இருக்கிற ஒயர் தான் இப்படி உள் பக்கமாக சொருகிறேன். இது சொருக்கும் போது பள்ளமாக இருக்கிற பக்கம் நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். ஒரு 2 நாட்டில் மட்டும்தான் சொருகி இருக்கேன். சொருகிட்டு இந்த பக்கத்துலேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி பக்கத்துலேயே மார்க் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணணும். இதுவும் 2 நாட்டில் மட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கம் போகிற அளவுக்கு இந்த ஒயர் அளந்து கட் பண்ணி இதுலேயும் நாட் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒயரை ஜாயின் பண்ணி அளந்து கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நாட் போடுறதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வீடியோவை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயர்லேயும் எந்த எக்ஸ்ட்ரா ஒயரும் ஜாயின் பண்ணாமல் நாட் போடுறோம். இப்போது இது 8வது ரவுண்டில் இது 4வது எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கம் போகிற அளவுக்கு இந்த ஒயர் அளந்து கட் பண்ணுறேன்.
இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், 2 ஒயர்லேயும் நாட் போடணும். அவ்வளோதான். முதுகு பகுதியில் எந்த சேஞ்சும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் சைடில் இருக்கு இல்லையா, முதுகையும் வயத்தையும் தனித்தனியாக பிரித்து காமிக்குது இல்லையா, இதை ஒரே கலரில் எடுத்திருந்தோம்னாக்கா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கும் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயர் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்துருச்சு. இந்த முதுகில் வந்துட்டு இன்னும் 2 நாட் மட்டும்தான் இருக்குது. அந்த 2 நாட்டை போட்டுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிடலாம். போட்டு முடிச்சுட்டு அடுத்து 9வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 9வது ரவுண்டில் எந்த எக்ஸ்ட்ரா ஒயரும் நம்ம ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி லேடர் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ 8வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டுக்கிறேன். பிகினருக்காக இன்னும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த லேடர் நாட் சப்போஸ் ஒயர் போர்ஷன் கிட்ட வந்துருச்சுனாக்கா ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து அந்த முதுகு பகுதி அந்த ஒயிட் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 8வது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 9வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எதில் நம்ம லேடர் நாட் போட்டோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 9வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 9வது ரவுண்டை ஃபுல்லாக அப்படியே ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இந்த 9வது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 9வது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 10வது ரவுண்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். எதில் ஜாயின் பண்ண போகிறோன்னு நான் மார்க்கர் வச்சு காமிச்சிடுறேன். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இங்கே மார்க் வைக்கிறேன், இந்த ஒயிட் நாட்டுக்கு பக்கத்தில். ஓகேவா. இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் நாட்டுக்கு பக்கத்தில். இப்போது இந்த பக்கம் ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த நாட்டு, அதுக்கப்புறம் இது பக்கத்தில் ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த நாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த நாட்டு, ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டு வந்துட்டு இந்த மாதிரி மார்க் வச்சுருக்கேன். மிடில் 2 நாட் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா. இப்போ கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6. இந்த 6 நாட்டில் தான் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இப்போது இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே பின்னிக்கோங்க. முதுகு போர்ஷனில் எந்த சேஞ்சும் நமக்கு கிடையாது. முதுகு போர்ஷனில் அந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டுக்கிறேன். இப்போது முதுகு கிட்ட இந்த கடைசியாக இந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஒயர் போர்ஷனில் எப்படி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்டை பின்னிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10வது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6. 10வது ரவுண்டில் 6 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து 11வது ரவுண்டு. 11th ரவுண்ட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். அதுலேயும் மார்க் வச்சு காமிக்கிறேன். 11வது ரவுண்டில் 8 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். 11வது ரவுண்டில் எந்தெந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும்னு சொல்லிட்டு மார்க் மட்டும் வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரியே பின்னிடுங்க. இந்த 11வது ரவுண்டில் தான் கடைசியாக நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறது. இதுக்கு மேலே ஜாயின் பண்ண மாட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டு, அப்புறம் இந்த ஒயிட் ஒயருக்கு பக்கத்தில் இந்த ஃபர்ஸ்ட் நாட்டு, அடுத்து ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த நாட்டு, ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த நாட்டில் மார்க் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடு ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த நாட்டு, இதே மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 4 நாட் நம்ம ஜாயின் பண்ணணும். மிடில் 4 நாட் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த 4 நாட்டில் எந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டு, மொத்தம் 8 நாட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி 11வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 11வது ரவுண்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ 1 2 3 4. இதே மாதிரி ரைட் சைடு பாருங்கள், 4 நாட்டை விட்டுட்டு 1 2 3 4. ஓகேவா. மொத்தம் 8 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி இந்த 11வது ரவுண்டை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் அலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். 12வது ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இது நமக்கு சரியாயிரும். 12வது ரவுண்டு 13 14 15. இந்த 4 ரவுண்டில் எந்த எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவுமே நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது கிடையாது. அப்படியே சுற்றி நம்ம நாட் போட்டு வர வேண்டியது தான். ஒரு ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். அதுக்கப்புறம் 16வது ரவுண்ட்லேருந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணி பின்னிட்டு வருவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 12வது ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 12வது ரவுண்டு இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு லேடர் நாட் போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த 12வது ரவுண்டு பின்னதுக்கு அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் அலையாக இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே சரியாயிருச்சு. இப்போ அடுத்து 13வது ரவுண்டு, 14வது ரவுண்டு, 15வது ரவுண்டு, இன்னும் 3 ரவுண்டு பின்ன போகிறோம். எந்த எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவுமே ஜாயின் பண்ணாமல் அப்படியே நம்ம பின்ன போகிறோம். இன்னும் 3 ரவுண்டு பின்னதுக்கப்புறம் நமக்கு வயிறு போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் கழுத்து போர்ஷன் நம்ம பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இன்னும் 3 ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வயிற்று பகுதியில் எந்த எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவுமே ஜாயின் பண்ணாமல் 4 ரவுண்டு வரைக்கும் பின்னியிருக்கேன். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மொத்தம் நம்ம 15 ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து 16வது ரவுண்ட்லேருந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணி பின்ன போகிறோம். அப்படியே கழுத்து பகுதியை கொண்டு வந்து அப்படியே தலைப்பகுதிக்கு நம்ம போகிறோம். இதே மாதிரி தான் வயிற்று பகுதியில் மட்டும்தான் அந்த சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். முதுகு பகுதியில் எந்த சேஞ்சும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. இப்போது இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள், வயிற்று பகுதியில் இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த முதுகுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லேடர் நாட்டும் போட்டுட்டு இந்த ஒயரை டிக்ரீஸ் பண்ணி பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 4th ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4th ஸ்டெப்பில் இந்த கழுத்து பகுதி ஃபுல்லாகவே நம்ம டிக்ரீஸ் பண்ணி பின்ன போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதுகு பகுதியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி எப்பவும் போல் ரைட் சைடு இருக்கிற அந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கோழியை என்ன கலரில் வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் வந்துட்டு இந்த அடையாளத்துக்காக இந்த ஒயிட் ஒயர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி வேறு ஒரு கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், வயிறு போர்ஷன் எது முதுகு போர்ஷன் எதுன்னு சொல்லிட்டு. ஒரே கலர் நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதுகு போர்ஷனை ரன்னிங் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு இந்த கழுத்துக்கிட்டேருந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணி பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடுறேன். இவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட்டோம். இனிமேல் இந்த மாதிரி 2 ஒயராக பிடிச்சி நாட் போட போகிறோம். இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கிறது 16வது ரவுண்டு. இந்த 16வது ரவுண்டில் ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி இந்த மாதிரி நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி 5 இடத்துல 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போடுவோம். அது எந்தெந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நான் பின்னிக்கிட்டே சொல்கிறேன். அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 4 ஒயரில் எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே நம்ம நாட் போட போகிறோம். இந்த 4 ஒயர்லேயும் அப்படியே நாட் போட்டுக்கலாம். அடுத்து 2 ஒயரை பிடிச்சி நம்ம ஒன்றா நாட் போடுவோம். இப்போது இங்கே ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ அடுத்து 2வது நாட் போடுறேன். இது 3வது நாட்டு. இது 4வது நாட்டு. இப்போ 4 நாட்டில் எந்த சேஞ்சும் இல்லாமல் நம்ம நாட் போட்டாச்சு இல்லையா. அடுத்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒன்றா நம்ம நாட் போட போகிறோம். இந்த மாதிரி 2 ஒயரை பிடிச்சி ஒன்றா நாட் போடுறது இது 2வது நாட். ஓகேவா? இதே மாதிரி இந்த 16வது ரவுண்டில் 5 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இந்த 2 ஒயரில் வந்துட்டு ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணிடுவோம். இந்த கோழி பின்னும் போது கொஞ்சம் ஒயர் வந்துட்டு வேஸ்ட் ஆக தான் செய்யும். இப்போ பாருங்கள், 2 இடத்துல 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட்டிருக்கோம். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 4 ஒயரில் நாட் போட போகிறோம். இப்போ 1, இது பக்கத்தில் 2வது நாட் போடுறேன். இது 3வது நாட்டு. இது 4வது நாட்டு. இப்போ 4 நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். நாட் போடும்போது நல்லா டைட்டாக இறுக்கி வச்சு போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். லூஸாக வந்துட்டு நாட் போட்டுறாதீங்க. இப்போ இந்த 16வது ரவுண்டில் 3வது 2 ஒயரை வச்சு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 4 ஒயரில் நாட் போடணும். இதையும் நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3
இது 4வது நாட்டு. ஓகே, இப்போ 4 நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை ஒன்றா வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இந்த ரவுண்டில் எப்படி டிக்ரீஸ் பண்ணி பின்னிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராக ஸ்லோவாக காமிச்சிடுறேன். அடுத்த ரவுண்ட்லேருந்து எந்தெந்த ஒயரை ஒன்றா வச்சு நாட் போடணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி 2 ஒயராக பிடிச்சி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் இருக்கிற இந்த 4 ஒயரை நாட் போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த 2 ஒயரை ஒன்றா வச்சு நம்ம நாட் போட போகிறோம். அடுத்து ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டுருவோம். ஓகேவா? இப்போது இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு, இது தேர்ட் நாட்டு, இது ஃபோர்த் நாட்டு. இப்போ 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு கடைசியாக இந்த 2 ஒயரை ஒன்றா வச்சு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக இந்த 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் நம்ம லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து 17வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரு ரவுண்டு டிக்ரீஸ் பண்ணி பின்னதில் பாருங்கள், அகலம் நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேவா? இப்போ 16 ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 17வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரவுண்டே முதுகு பகுதியில் எந்த சேஞ்சும் கிடையாது. ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டேன். நாட் போட்டு இந்த 2 ஒயரை உள் பக்கத்தில் இருக்குது இல்லையா, அந்த ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி பின்னும்போது கொஞ்சம் ஒயர் வேஸ்ட் ஆக தான் செய்யும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒரு நாட்குள்ளே மட்டும் சொருகிக்கோங்க போதும். இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி பின்னும்போது கொஞ்சம் ஒயர் வந்துட்டு வேஸ்ட் ஆக தான் செய்யும். வேஸ்ட் ஆகாமல் இந்த கோழியை பின்ன முடியாது. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற ஒயரை வச்சு சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நம்மளோட சேனல்லையே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி 16வது ரவுண்டில் 5 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட்டோம் இல்லையா, அந்த 5 ஒயரையும் உள் பக்கம் இருக்கிற ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அடுத்து 17வது ரவுண்டு வயிறு போர்ஷனில் நம்ம பின்ன போகிறோம். வயிறு போர்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை கட் பண்ணுங்கள். இந்த 17வது ரவுண்டில் 4 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் 4 ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ இது 1, அடுத்து 2வது நாட் போடுறேன். இது 3வது நாட்டு, இது 4வது நாட்டு. இப்போ 4 ஒயரில் நாட் போட்டாச்சு இல்லையா, அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை ஒன்றா வச்சு நம்ம நாட் போட போகிறோம். 17வது ரவுண்டில் 4 இடத்துல 2 ஒயராக பிடிச்சி நாட் போடணும். இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற 5 ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். என்னக்கா ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை இங்கே மிடில் விட்டுடலாம். அப்போ தான் 2 பக்கத்துலேயும் ஈக்குவலாக நமக்கு இருக்கும். ஒரு பக்கத்தில் வந்துட்டு சைடில் ஒரு நாட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா வயிறு வந்துட்டு கோணையாக போயிடும். ஸோ மிடில் வந்துட்டு 1 2 3 4 5 ஒயரில் தனித்தனியாக நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அடுத்து இந்த 2 ஒயரையும் ஒன்றா வச்சு நாட் போடணும். அடுத்து 4 ஒயரில் தனித்தனியாக நம்ம நாட் போடணும். நாட் போட்டு கடைசியாக இந்த 2 ஒயரை ஒன்றா வச்சு நாட் போடணும். அவ்வளோதான். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 4 ஒயரை தனித்தனியாக நாட் போடணும். மிடில் 5 ஒயரில் தனித்தனியாக நாட் போடணும். அவ்வளோதான். இந்த 17வது ரவுண்டு போடுறதையும் நான் கொஞ்சம் ஃபுல்லாகவே காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இன்னும் 4 ஒயரில் நாட் போடணும். இது 2வது நாட்டு, இது 3வது நாட்டு, இது 4வது நாட்டு, இது கடைசியாக 5வது நாட்டு. அதுக்கப்புறம் 2 ஒயரையும் ஒன்றா பிடிச்சி நாட் போடணும்.
இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 4 ஒயரில் நாட் போட போகிறோம். 4 ஒயரில் நாட் போட்டுட்டு கடைசியாக இந்த 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போது இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு. இது தேர்ட் நாட்டு. இது ஃபோர்த் நாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 நாட்டில் நாட் போட்டாச்சு. அடுத்து கடைசியாக இந்த 2 ஒயரையும் ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். நாட் போட்டுட்டு எப்பவும் போல் முதுகு பகுதியில் எந்த சேஞ்சும் இல்லை. முதுகு பகுதியில் ஃபுல்லாக பின்னிட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிருங்க. போட்டு முடிச்சுட்டு அடுத்து 18வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். 18வது ரவுண்ட்லேயும் நம்ம டிக்ரீஸ் பண்ணி பின்னுவோம். இந்த 17வது ரவுண்டில் இன்னும் இந்த ஒயிட்டில் ஒரு நாட் தான் இருக்குது. நாட் போட்டுட்டு லேடர் நாட்டும் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது லேடர் நாட்டு போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது 17வது ரவுண்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 2 ரவுண்டில் தான் நம்ம டிக்ரீஸ் பண்ணி பின்னியிருக்கோம். இதுலேயே பாருங்கள், ஷேப்னால நமக்கு வளைஞ்சு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 18வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 18வது ரவுண்ட்லேயும் முதுகு பகுதியில் எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போது முதுகு பகுதியில் 18வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டே வரணும். ரைட் சைடு இருக்கிற அந்த ஒயிட் ஒயர் வரைக்கும். 18வது ரவுண்டில் இந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போ நாட் போட்டுட்டு இப்போ 18வது ரவுண்டில் எவ்வளோ ஒயரை டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு இல்லையா? அடுத்து பக்கத்தில் இருக்கிற 3 ஒயரில் தனித்தனியாக நாட் போடணும். அப்புறம் இந்த 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போட போகிறோம். இது 1 2 இது 3. இப்போ 3 ஒயரில் இந்த மாதிரி தனித்தனியாக நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போட போகிறோம். இந்த ரவுண்ட்லேயும் நம்ம 4 2 ஒயராக பிடிச்சி நாட் போடுவோம். இப்போ 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு இல்லையா? அடுத்து பக்கத்தில் 3 ஒயரில் நாட் போடணும் தனித்தனியாக. அடுத்து 2 ஒயரை பிடிச்சி ஒன்றா நாட் போடணும். நான் இதையும் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது தனியாக வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரில் செகண்ட் நாட் போடுறேன். இப்போ அடுத்து இதில் தேர்ட் நாட் போடுறேன். ஓகே, இப்போ 3 நாட் போட்டாச்சு இல்லையா? அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒன்றா நாட் போடுறேன். இப்போ 2 ஒயரை பிடிச்சி ஒன்றா நாட் போட்டாச்சு. கொஞ்சம் லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ எப்பவும் போல் பக்கத்தில் இருக்கிற 3 ஒயரை பிடிச்சி தனித்தனியாக நாட் போடணும். இது 1 இது 2 இது 3வது நாட்டு. ஓகே, இப்போ 3 ஒயரில் பிடிச்சி நாட் போட்டாச்சு. இப்போ கடைசியாக இந்த 2 ஒயரையும் ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். அவ்வளோதான். இப்போது 18வது ரவுண்டு நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள், அந்த கழுத்து பகுதியோட ஷேப் நமக்கு வந்துடுச்சு. வழக்கம் போல் முதுகு பகுதியில் எந்த சேஞ்சும் கிடையாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 18வது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஷேப் இந்த அளவுக்கு வந்திருக்கு. 19வது ரவுண்டில் இன்னும் நமக்கு வளைஞ்சு வந்துடும். இன்னும் அடுத்து இந்த முதுகு பகுதியில் ஒரு நாட் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு நாட் போட்டுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிருங்க. போட்டு முடிச்சுட்டு 19வது ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 19வது ரவுண்டில் இந்த முதுகு பகுதியில் 4 நாட்டை போட்டு முடிச்சிட்டேன். நான் இதை போடுறதையும் காமிச்சா ரொம்ப டைம் ஆயிரும். முதுகு பகுதியில் எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த நாட்டில் இருந்தால் அந்த வயிறு பகுதியில் இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த வயிறு பகுதியை மட்டும் நம்ம பின்னுறதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போ 19வது ரவுண்டில் 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு இல்லையா? அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். 1 2. இப்போ 2 தனித்தனியாக இந்த ஒயரில் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போட போகிறோம். இந்த ஒரு ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை கட் பண்ணி சொருகி விட்டுருங்க. அதை 17வது ரவுண்டில் 18வது ரவுண்டில் நான் காமிக்கல. பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இடையில 2 ஒயர் தனித்தனியாக விட்டுருக்கோம். இப்போ அடுத்து இந்த ஒரு ஒயரை தனியாக விட்டு அப்புறம் 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். அப்புறம் 2 ஒயரை தனியாக விட்டு கடைசியாக 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போடணும். இதில் மிடில் ஒரு ஒயரை மட்டும்தான் நம்ம தனியாக பிடிச்சி நாட் போட போகிறோம். இப்போது இந்த ஒரு ஒயரில் தனியாக நாட் போட்டிருக்கோம். அடுத்து பக்கத்தில் இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டால் தான் ஈக்குவலாக அது அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். ஒரு பக்கம் ஒரு நாட்டை நம்ம எக்ஸ்ட்ரா விட்டாலும் கழுத்து கோணையான மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ அடுத்து 2 நாட்டு தனித்தனியாக நம்ம நாட் போட போகிறோம். இப்போது இதில் ஒரு நாட் தனியாக நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பக்கத்தில் இந்த ஒரு நாட்டில் தனியாக நாட் போடணும். இப்போ அடுத்து இந்த 2 ஒயரையும் ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா எந்த ஸ்டெப்பு புரியலையோ அந்த ஸ்டெப்பை மட்டும் திரும்ப பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 19வது ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இனி எப்பவும் போல் முதுகு பகுதியில் எந்த சேஞ்சும் இல்லை. எப்பவும் போல் பின்னிட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிடுங்க. போட்டு முடிச்சுட்டு 20வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 19வது ரவுண்டில் இன்னும் 2 நாட் மட்டும்தான் இருக்குது. 2 நாட் போட்டுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது 19 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்கோட ஷேப்பு நல்லா டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துருச்சு. அடுத்து 20வது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். 20வது ரவுண்டில் தலை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. தலையிலேருந்து நம்ம முதுகு பகுதியிலையும் 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிடில் லேடர் நாட் போட்டிருக்கேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த 2 ஒயராக ஒன்றா பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். லேடர் நாட் எனக்கு கரெக்டாக இந்த மிடில் இருக்குது. ஸோ இந்த 2 ஒயரை பிடிச்சி நான் நாட் போட்டுக்கிறேன். சப்போஸ் வேறு இடத்துல உங்களுக்கு லேடர் நாட் வந்துச்சுன்னா ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முதுகு பகுதியிலையும் ஃபஸ்ட்டு 2 நாட்டு லாஸ்ட் 2 நாட்டை பிடிச்சி நாட் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டால் தான் அந்த தலை உங்களுக்கு தனியாக தெரியும். இல்லைனாக்கா தலை தனியாக தெரியாது. இப்போது முதுகு பகுதியில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டேன். அப்புறம் ஒயிட் ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். ஒயிட் ஒயரில் நாட் போட்டாச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ அடுத்து இந்த ஒரு ஒயரில் நாட் போடுறேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஒயரில் நாட் போடணும். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒன்றா நம்ம நாட் போட போகிறோம். இப்போது 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட்டாச்சு. இந்த கழுத்து போர்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து மிடில் இந்த 2 ஒயரை தனித்தனியாக பிடிச்சி நாட் போடணும். அப்புறம் இந்த 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். ஓகேவா? இந்த 2 ஒயரில் தனித்தனியாக நாட் போட்டுக்கலாம். நான் என்னென்ன ரவுண்டில் எப்படி நாட் போட சொல்கிறேனோ அந்த மாதிரி இது நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களால் கிளியராக போட முடியும். பிகினருக்கு குழப்பமாக இருக்கும்னு தான் ஒரு ரவுண்டையும் நான் தனித்தனியாக காமிச்சிகிட்டு இருக்கேன்.
இப்போது இந்த 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போட்டாச்சு. ஓகே, இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரில் நம்ம ஒன்றா சேர்த்து நாட் போட போகிறோம். இந்த வீடியோவோட எடிட்டிங்க்கே எனக்கு 2 நாள் தேவைப்பட்டுச்சு முழுசாக. ஏன்னாக்கா இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்து வீடியோ. 1 மணி நேரம் வீடியோ இருந்தாலுமே ஒரு ரவுண்டையும் தனித்தனியாக நம்ம சேஞ்ச் பண்ணி போடுவோம். உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த எடிட்டிங்கும் நான் பண்ணேன். ஸோ வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு ஒயரில் நாட் போடுறேன், ஒயிட் ஒயரில். இப்போ அடுத்து இந்த முதுகு போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இந்த 20வது ரவுண்டில் தான் இந்த முதுகுலையும் நம்ம 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறோம். இப்போ அடுத்து இந்த ஒரு நாட் தான் இருக்குது. இந்த ஒரு நாட்டை போட்டுட்டு லேடர் நாட் போட்டு முடிச்சிடலாம். லேடர் நாட் போட்டுட்டு 21வது ரவுண்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 ஒயராக பிடிச்சி நாட் போடுறோம் இல்லையா, அதில் வந்துட்டு உள்பக்கம் இருக்கிற ஒரு ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். அதை நான் காமிக்கலை. அதையும் காமிச்சோன்னாக்கா வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா 1.5 மணி நேரம் கிட்ட போயிடும். ஸோ அந்த ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20வது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு 21வது ரவுண்டு போடுறேன். 21வது ரவுண்டில் எந்த சேஞ்சும் கிடையாது. ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுவோம். இனி நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. அடுத்து நம்ம 2 ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போடுவோம். ஓகேவா? 21வது ரவுண்டில் எந்த ஒயர் எதுவுமே டிக்ரீஸ் பண்ணவும் வேண்டாம், இன்க்ரீஸ் பண்ணவும் வேண்டாம். ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டே வந்துட்டு லேடர் நாட் போடணும். ஓகேவா? இப்போது 21வது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 21வது ரவுண்டில் எந்த ஒயரையும் டிக்ரீஸ் பண்ணாமல் இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்படியே எல்லா ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் இருக்கும் பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணுறத என்னால் காமிக்க முடியல. இப்போ அடுத்து 22வது ரவுண்டு. 22வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். ஒரு ஒயர் வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த முதுகு பகுதி வருது இல்லையா, அதில் மிடில் இருக்கிற ஒயரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் வந்துட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, ஒரு ஒயர், அந்த ஒயர் ஒரு குட்டி ஒயரை இதுக்குள்ளே சொருகிக்கோங்க போதும். ஏன்னா இன்னும் ஒரு 2 ரவுண்ட் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போது மிடில் இருக்கிற இந்த ஒயரில் நமக்கு 2 ஒயர் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, 2 ஒயராக பிடிச்சி நாட் போட போகிறோம். இந்த முதுகு பகுதியில் ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு ஒயரையும் 2வது ஆரஞ்சு ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறோம். இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரையும் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறோம். இப்போ முதுகில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆரஞ்சு நாட் இருக்கும் இந்த 22வது ரவுண்டில். இப்போ அடுத்து இந்த ஒயிட் ஒயரையும் இந்த ஆரஞ்சு ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ இந்த 22வது ரவுண்டில் அந்த தலைக்கிட்ட ஒரு ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு அந்த தலையை இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேடாக வந்துட்டு காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது கடைசியாக இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன், இந்த ஆரஞ்சு ஒயரையும் ஒயிட் ஒயரையும். ஓகே, இப்போ 22வது ரவுண்டு நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து 23வது ரவுண்டு. 23வது ரவுண்டு ரொம்ப ஈஸி தான். ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ஒயரையும் ஆரஞ்சு ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். அடுத்து பக்கத்தில் இங்கே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ அடுத்து இந்த ஆரஞ்சு ஒயரையும் இந்த ஒயிட் ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். அடுத்து இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் நாட் போடுறேன், ஒரு ஆரஞ்சு நாட்டு. இப்போது இந்த தலைப்பகுதியில் இந்த ஒயர் ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள், இதில் நாட் போடுறேன். இந்த 23வது ரவுண்டில் மொத்தம் 6 நாட் நம்ம போடுவோம். 6 நாட் ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அதை பிடிச்சி நாட் போடுறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 23வது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. மொத்தம் 6 நாட் நம்ம போட்டிருப்போம். ஓகேவா? அடுத்து 24வது ரவுண்டு. அந்த தலையோட ஷேப்பை நம்ம கொண்டு வர போகிறோம். அந்த தலையை வந்துட்டு அப்படியே 2ஆக பிரித்து நம்ம தனித்தனியாக குட்டி குட்டி மவுண்டன் ஷேப்பாக நம்ம கொண்டு வர போகிறோம். ஏன்னாக்கா அந்த கோழியோட கொண்டையை சொருகிறதுக்காக. இந்த தலையை 2ஆக பிரிக்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மொத்தம் 6 நாட்டு இருக்கும் இல்லையா? அந்த 6 நாட்டை ரைட் சைடு 3 நாட்டு, லெஃப்ட் சைடு 3 நாட்டாக பிரிச்சிருக்கும். அந்த முதுகில் சரிசமமாக பிரிச்சுக்கணும். ஓகேவா? பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடுறேன். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போது இங்கே ஒரு நாட் போடுறேன். கரெக்டாக அந்த கோழியோட கொண்டு அந்த முதுகுக்கு நேராக வரணும். ஸோ இதை இப்படி 2ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போது சென்டரில் இங்கே ஒரு நாட் போடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், குட்டியாக ஒரு மவுண்டன் ஷேப் இங்கே நம்ம பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த 3 நாட்டை நம்ம தனியாக பிரித்தோம் இல்லையா? இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடுறேன். இப்போது இது 2வது நாட்டு. இப்போது இந்த 2 நாட்டுக்கு மேலே இங்கே ஒரு நாட் பின்னுறேன். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த தலையில் இருக்கிற 6 நாட்டை 2ஆக பிரித்து 2 சைட்லேயும் நம்ம குட்டி குட்டி மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். இப்போது ஃபுல்லாக இந்த கோழி நம்ம பின்னி முடிச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒயர் இருக்கும். அந்த ஒயரை கட் பண்ணிடுங்க. இது ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா சுத்தமாக நம்மளால் ஜாயிண்ட் போட முடியாது. அதனால இவ்வளோ ஒயர் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த 2 மவுண்டன் ஷேப் குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா? இது 2த்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த ஒயரை சொருகி விட போகிறோம். இது வந்துட்டு கடைசி ஸ்டெப்பு. ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு நாட்லேயும், லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் சைடு நாட்லேயும் கரெக்டாக அந்த நாட்டு மேலே உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு சொருகி விட்டுருங்க. இப்போது இந்த ரைட்டு ஒயரை லெஃப்ட் சைடு போகிற இந்த நாட்டில் சொருகிறேன். 2 நாட்டில் சொருக்கிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. எப்படியும் நம்ம அந்த கொண்டையை வச்சு க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருவோம். ஸோ பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் ஒரு நாட்டில் மட்டும்தான் சொருகிறத காமிக்கிறேன். 2 நாட்டில் சொருக்கிக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை பாருங்கள், ரைட் சைடு சொருகிறேன். இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு நாட்டில் சொருகிறேன். சொருகிட்டு நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த நாட்டு கரெக்டாக பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். இப்போ இந்த நாட்டை அப்படி இப்படி ரைட் சைடு சொருகி விடுறேன். இதை சொருகி விடும் போதே எனக்கு ஒரு சந்தேகம். நான் திரும்ப பார்த்துக்கிட்டே தான் இதை சொருகி விட்டேன். இது ஒரு கோழி மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர டிஸ்கரேஜிங்காக இருந்துச்சு. சரி, இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு அந்த பீக்கு கொண்டை காலெல்லாம் வச்சதுக்கப்புறம் கோழி மாதிரி இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அதே மாதிரியே பீக்கு கொண்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் எப்படி கரெக்டாக சொருகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இன்னும் நம்மளோட சேனலில் பேர்ட்ஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். லவ் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் குருவி, ஃப்ளமிங்கோ பேர்டு, மயில்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. இதுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ எல்லா ஒயர்ஸையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுனாக்கா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த தலைக்குள்ளேயே திணிச்சு விட்டுருங்க. ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துச்சுனாக்கா சரி செய்யறதுக்கு இந்த ஒயர்லாம் வேணும். இந்த தலையில் பக்கத்தில் என்ன ஹோல் இருக்கோ அந்த ஹோல் வழியாக உள்ளுக்குள்ளே இந்த எல்லா ஒயர்ஸையும் கொண்டு போயிருங்க. இந்த கோழி பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு கோழி மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கண், பீக்கு, க்ரஸ்ட்டு, கால் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்காக நான் 3 நாள் கஷ்டப்பட்டேன். 3 நாள் வந்துட்டு இந்த கோழியை நான் பின்னிக்கிட்டு இருந்தேன்.
இந்த கழுத்து வரைக்கும் பின்னதுக்கு அப்புறம் கூட சரி இது பார்க்க நல்லா இல்லை, டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி எதுக்கும் கண்ணு பீக்கு எல்லாமே வச்சு தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இதை வச்சு பார்த்தேன். வச்சதுக்கப்புறம் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு ரெக்கை வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பீக் வந்துட்டு டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்பை தான் பீக் மாதிரி கட் பண்ணி க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கண்ணும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். சென்டர் பார்த்து இந்த மாதிரி கண்ணும் ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த க்ரஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இந்த கிளிட்டர் பேப்பர் இருக்கும் இல்லையா, இந்த கிளிட்டர் பேப்பர் வந்துட்டு ஒரு மாதிரி ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி கொண்ட மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி கட் பண்ணி 2 வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றா ஒட்டி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி கோழி பேஸ்கெட் வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா குண்டு மல்லி முடிச்சிலேயே இந்த மாதிரி கொண்டை செஞ்சு ஒட்டி விட்டுருப்பேன். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரியும் பண்ணி பார்த்தேன். அதை விட வந்துட்டு இது பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா வீடியோலையும் ஒரே மாதிரி பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமேன்னு இந்த மாதிரி கிளிட்டர் பேப்பரில் கொண்டை வச்சுருக்கேன். இதை க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கண்ணு பீக்கெல்லாம் நான் முன்னாடியே செட் பண்ணது, மறுபடியும் பிரிக்க முடியல. சரி அப்படியே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அந்த கண்ணு பீக்கு ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காலுக்காக காப்பர் கம்பி எடுத்திருக்கேன். இந்த கோழியோட கால் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த காப்பர் கம்பியில் வளைச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி காப்பர் கம்பியில் வளைச்சி இந்த கால் வச்சதுனால பார்த்தீங்கன்னா வேறு எதுலேயும் பேலன்ஸ் இல்லாமல் இதோட கால்லையே அழகாக நின்றுக்குது. இதுதான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட் ஐடியாவாக தோணுச்சு. இப்போ கோழியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விரல் இருக்கும் இல்லையா, அதை வளைச்சிட்டு இப்போது 2வது விரல் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கணும். நடுவில் இருக்கிற விரல் கொஞ்சம் லாங்காக இருக்கணும். இவ்வளோ பெருசு லாங்காக விட்டுட்டு மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த வளைவு வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கட்டிங் பிளேட் வச்சு டைட் பண்ணிடுங்க. இப்போது 3வது விரல் செய்ய போகிறோம். 3வது விரலும் அந்த ஃபஸ்ட்டு விரலும் ஒரே அளவில் இருக்கணும். இந்த 3 விரலில் மட்டும் இந்த கோழி நிற்காது. 4வது இன்னொரு விரல் வேணும், ஆப்போசிட்டில் வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ அடுத்து இந்த 3 விரலுக்கும் ஆப்போசிட் சைடில் இன்னொரு விரல் வைக்கணும். இந்த விரலை கொஞ்சம் லாங்காகவே வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசு வரைக்கும் இருக்கணும். இப்போது இந்த கம்பியை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வளைச்சிருங்க. இப்போ இந்த 2 கம்பியும் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வளைச்சிட்டு இந்த 2 கம்பியும் ஒன்றா வச்சு முறுக்கி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு கால் செய்யணும். கால் செஞ்சுட்டு இந்த காப்பர் கம்பியே நீங்கள் அப்படியே வேணாலும் விட்டுடலாம். இந்த காப்பர் கம்பி நீங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதில் க்ளூ வச்சு ஒயரை ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். 2 காலும் ஒரே அளவில் ஒரே மாதிரி செஞ்சுட்டு இந்த காப்பர் கம்பியில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஆரஞ்சு கலர் ஒயரையே தான் இந்த காலில் ஒட்டி காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணாக்கா வேறு கலரில், எல்லோ கலரில் இல்லை பிளாக் கலரில் இந்த மாதிரி கால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி இன்ட்ரோ வீடியோவில் போட்டிருந்தேன். ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதே பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியே நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. இப்போது 3 ஒயரை இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். காப்பர் கம்பி வெளியே தெரியல. இப்போ கால் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த விரல்லையும் இந்த ஒயரை ஒட்டி விடுறேன். இந்த ஒயரை வெட்டி விட்டுட்டு நெகம் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால் அந்த ஒயரை வந்துட்டு நெகம் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணோன்னாக்கா கொஞ்சம் நிஜமான அந்த கோழிக்கால் மாதிரி நமக்கு தெரியும். இப்போ கோழிக்கால் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த கோழிக்காலை கோழி உடம்போடு நம்ம செட் பண்ண போகிறோம். இதையும் க்ளூ வச்சு தான் நம்ம ஒட்டி விட போகிறோம். அந்த வயிறு இருக்கு இல்லையா, அந்த வயிறில் சென்டர் பார்த்து இதை ஒட்டி விட்டுக்கோங்க. இதை சென்டர் பார்த்து ஒட்டும் போது பேலன்ஸ்டாக வந்துட்டு நிற்கணும் அந்த கோழி. இந்த க்ளூ வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும். ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கோழி அழகாக நின்றுக்குச்சு. நம்ம கோழி வந்துட்டு மற்ற உண்மையான கோழிங்களோட சீட் சாப்பிட்ற மாதிரி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோழிங்களெல்லாம் கூப்பிட்டேன். வந்துச்சுங்க கூப்பிட்டதும். ஆனால் வந்துட்டு நம்ம கோழியை பக்கத்தில் வச்சதும் பயந்து ஓடியே போயிருச்சுங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது கிட்டேயே வரலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு அழகான கோழி எப்படி பீன்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதுக்கு ரெக்கை வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். குருவி மாதிரியே ஒரு கூடை போட்டிருப்பேன். அந்த கூடையில் பார்த்தீங்கன்னா பறவைங்களுக்கு ரெக்கை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். அதே மெத்தடில் அதே மெஷர்மெண்ட்டில் இதுக்கு நீங்கள் ரெக்கை வச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் ரெக்கையும் வச்சு காமிக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலில் குட்டி குருவிக்கு செயின், அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ், இன்னும் ஃப்ளமிங்கோ பேர்டுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் மயில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். இந்த கூட பின்ற ஒயரில் பேர்ட்ஸு, டாய்ஸுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.
இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.